அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு சமையல். மைசூர் போண்டா செய்வது எப்படி என்று பார்ப்போம் வாங்க. ஒரு பவுலில் 1 கப் தயிர் விட்டு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தேவைக்கேற்ற உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நன்றாக கலந்து, ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன் கலந்து, 1 கப்பு மைதா, 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்து நன்றாக கலந்துக்குங்க. தேவைப்பட்டால் தண்ணீர் விட்டுங்க. இந்த பதம் வந்த பிறகு மூடி 10 நிமிஷம் வைங்க. அதற்குள் இந்த போண்டாவுக்கு தேவையான ஒரு அருமையான சட்னி செய்யலாம் வாங்க. 2 சில்லு தேங்காய் நறுக்கி, வேர்க்கடலை 1 கைப்பிடி, உடைச்ச கடலை 1 கைப்பிடி, இஞ்சி 1 துண்டு, பூண்டு 2 பற்கள், தேவைக்கேற்ற உப்பு சேர்த்து தண்ணீர் விட்டு அரைத்து எடுத்துக்குங்க. தாளித்து கொள்ளுங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு மாவு நல்லா கலந்து கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சிவந்த பிறகு எடுத்து இந்த சட்னி கூட சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். இன்றே உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்து தாருங்கள். நன்றி.